நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சென்னை அடையாறில் காலை 10 மணிக்கு அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட இருக்கக்கூடிய நிலையில் பாஜக கூட்டணியில் செல்ல இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பாக இன்று டிடிவி தினகரன் அறிவிக்க இருப்பதாக ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். வரும் 23ஆம் தேதி பிரதமர் பங்கேற்கக்கூடிய என்டிஏ பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் ஒரு சேர மேடையேற்றக்கூடிய வகையில பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு புறம் இபிஎஸ், நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் எல்லாம் மேடையேற்றக்கூடிய வகையில டிடிவி தினகரனோடும் தீவிரமாக அந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று இருக்கிறது. முக்கியமாக இன்றைய தினம் அமமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற இருப்பதாகவும் அந்த கூட்டத்தில் கூட்டணி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை டிடிவி தினகரன் தன்னுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகளிடம் எடுத்து கூற இருப்பதாகவும் தகவலாக நமக்கு தெரிய வருகிறது. எனவே அந்த கூட்டம், அதாவது இன்றைய தினம் நடைபெறக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அடையாறில் உள்ள அமமுக கட்சி அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி அளவில் தொடங்கி இருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முக்கிய நிர்வாகிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை தற்பொழுது வரை வெளிப்படையாக நிர்வாகிகளிடமோ அல்லது பொதுவெளியிலோ இப்பொழுது வரை டிடிவி தினகரன் சொல்லாமல் இருக்கிறார். எனவே பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இறுதி முடிவெடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில, பேச்சுவார்த்தைகள் முடிந்து இறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் கூட்டணி தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மத்தியில எடுத்து கூற இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. ஏற்கனவே 23ஆம் தேதி பிரதமரினுடைய நிகழ்ச்சியில அமமுக சார்பில் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளும் கூட ஒரு புறம் தயாராகி வருவதாக நமக்கு தெரிய வருகிறது. இதற்கிடையே இன்றைய தினம் இந்த கூட்டமானது நடைபெற இருக்கிறது. முக்கியமாக வரக்கூடிய 23ஆம் தேதி அந்த கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய வகையில முன்கூட்டியே இதை அறிவிப்பதற்கு ஏதுவாக இந்த கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருப்பதாகவும் இதில் கூட்டணி, அதாவது மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள இருப்பதாகவும் இதில் அவர் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க இருப்பதாகவும் கட்சி நிர்வாகிகள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டும் கிடையாது, என்டிஏ கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் தரப்புடனும் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் இன்றைய தினம் அவர்களோடும் கூட பியூஷ் கோயல் சந்திப்பு நடைபெறும் என்றும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒருபுறம் டிடிவி தினகரனும் அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை அறிவித்ததன் பிறகு பியூஷ் கோயலை நேரில் சந்தித்து பேச இருப்பதாகவும் கூட நமக்கு சில தகவல்களாக நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைய தினம் இந்த கூட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பியூஷ் கோயலும் 2 நாள் பயணமாக தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். ஒருபுறம் பிரதமரினுடைய நிகழ்ச்சி தொடர்பான அந்த ஏற்பாடுகளையும் கவனிக்கக்கூடிய அவர் கூட்டணி கட்சிகளை, அதாவது மேலும் சில கட்சிகளை உள்ளே கொண்டு வருவதற்கான அந்த வேலைகளையும் அந்த பணிகளையும் கூட அவர் மேற்கொள்ள இருப்பதாகவும் இன்றைய தினம் அவர் டிடிவி தினகரன், பிரேமலதா விஜயகாந்த் இந்த தரப்போடு அவர் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்றும் கூட தகவலாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த வகையில தான் இன்றைய தினம் டிடிவி தினகரன் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். எனவே அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய டிடிவி தினகரன் தன்னுடைய கட்சி நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடம் தன்னுடைய கூட்டணி நிலைப்பாட்டை தெரிவிக்க இருக்கிறார். மேலும் அதற்கு பிறகாக இன்றைய தினம் பியூஷ் கோயலையும் நேரில் சந்தித்து அந்த கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 23ஆம் தேதி கூட்டத்தில் பங்கேற்பதற்கு ஏதுவாக இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பானது இருக்கிறது. இதற்கிடையேதான் இந்த கூட்டமானது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.